வணக்கம். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹேப்பி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நெறைய பேரு மணி பிளான்ட் எங்க வீட்ல வளர மாட்டேங்குது. இன்டோர்ல வச்சு பார்த்தாச்சு, அவுட்டோர்ல வச்சு பார்த்தாச்சு. எதுலயுமே எங்களுக்கு கரெக்ட்டா வளர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல மணி பிளான்ட்க்குன்னு ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் இந்த மாரி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி மணி பிளான்ட்ட மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடும் ஸ்கிப் பண்ணீங்க அப்டின்னா. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நம்ம வீட்ல இருக்கிற மணி பிளான்ட். இப்போ முதல்ல வாட்டரிங் அதாவது மணி பிளான்ட்க்கு எப்படி நம்ம தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மணி பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் பண்ற தப்பு தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க. 1 நாளுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஊத்திட்டே இருப்பாங்க. மணி பிளான்ட் பொறுத்தவரைக்கும் 2லிருந்து 3 நாளுக்கு ஒரு முறை நீங்க தண்ணி ஊத்துனாலே போதும். நான் திங்கட்கிழமை ஊத்துறேன் அப்படின்னா, செவ்வாய், புதன் விட்டுட்டு நான் வியாழக்கிழமை தான் நான் ஊத்துவேன். ஸோ ஊத்துறதுக்கு முன்னாடி மேல இருக்கிற மண் வந்து ரொம்ப ட்ரையா காஞ்சிருந்தா மட்டும் தான் நான் தண்ணி ஊத்துவேன். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க தண்ணி ஊத்துங்க. அடுத்ததா எவ்வளோ தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவா ஊத்துனாலும் கீழ வடிஞ்சு போற மாரி துளைகள் இருக்கணும் உங்க தொட்டியில. அதையும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி விடுறதுல மெயினா பார்க்க வேண்டியது இவ்வளோ தான். 2வது சன்லைட். எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்திருக்கும் உங்களுக்கு. மணி பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும் சூரியன் ஒளி வந்து படணுங்கிற அவசியமே கிடையாது. வெளிச்சம் மட்டும் இருந்தாலே போதும். நான் எங்க வீட்ல என்ட்ரன்ஸ்ல நான் சைடுல வச்சிருப்பேன். இங்க வந்து சன்லைட் வந்து படவே படாது. வெறும் வெளிச்சம் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும். அந்த மாரி இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா, செடி வந்து நல்லா வளரும். இந்த மணி பிளான்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஸ்பாட்டு தான். அதாவது நல்லா வெளிச்சம் இருந்தாலே போதும். சூப்பரா வளரும். அடுத்ததா வந்து மண். மண் பொறுத்தவரைக்கும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் களிமண் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது மண் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிரும். இந்த மணி பிளான்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து நல்லா பொழு பொழுன்னு இருக்கிற மாரி மண்ண சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மண் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நான் என்ன பண்ணேங்கிறத நான் சொல்லிடுறேன். என் வீட்ல செம்மண் இருந்துச்சு. ஸோ செம்மண்ணும், அதுக்கப்புறம் கார்டன் சாயில் அது 2யும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு, என்கிட்ட இருக்கிற ஒரு சில கம்போஸ்ட் இருந்துச்சு. நான் வீட்லயே செஞ்ச கம்போஸ்ட். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கூட நான் தந்திருக்கேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. அது எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நான் குடுத்துருந்தேன். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். நான் மெயின்டெயின் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்றேன் இல்லையா, இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நல்லாவே ரிசல்ட் குடுக்குது. அ இந்த மாதிரி நீங்க சாயில் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்போஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணி குடுத்துருங்க. அண்ட் மெயினா வந்து களிமண் யூஸ் பண்ண வேணாம். இத மட்டும் நீங்க இந்த ஸ்டெப்ல பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை. இதில இந்த மணி பிளான்ட் வந்து 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த மணி பிளான்ட் வந்து வளரும். இப்போ நெறைய பேர் இத பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, நம்மள்ல நெறைய பேர் வந்து மணி பிளான்ட் நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருப்போம். அட் த சேம் டைம் வந்து தண்ணீல வளர்க்குறவங்களா இருந்தாங்க அப்டின்னா, கிச்சன்ல கூட நீங்க வச்சிருப்பீங்க. இப்போ நம்ம 1 வீக் வெக்கேஷன் எங்கேயாவது வெளிய நம்ம போறோம் அப்டின்னா, ஆ கிச்சன் டோர்ஸு அண்ட் வீட்ல இருக்கிற கதவு எல்லாத்தையுமே நம்ம பூட்டிட்டு தான் போவோம். அப்படி இருக்கும்போது, உள்ள இருக்கிற வெப்பநிலை வந்து கூடிரும். அப்படி இருக்கும்போது, நம்ம மணி பிளான்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லோ கலர்ல மாறி கருக ஆரம்பிச்சுரும். ஸோ, இதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜன்னல்லாம் வந்து கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிற மாரி இடத்துல திறந்து வைங்க. ஸோ, இந்த பிரச்சனையில நீங்க தப்பிக்கலாம். அடுத்து வந்து உரம் குடுக்குறது. மணி பிளான்ட்க்கு வந்து திட உரத்த விட திரவ உரம் குடுத்தீங்க அப்படின்னா நல்லா வளரும். திரவ உரம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல இப்போ முட்டை செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த முட்டை தோல வந்து ஒரு 24 ஹார்ஸ் நல்லா தண்ணீல ஊற வச்சுட்டு, மறுநாள் அந்த தண்ணியோட 5 மடங்கு தண்ணி சேர்ந்துட்டு நம்ம மணி பிளான்ட்க்கு குடுக்குறீங்க அப்படின்னா, சத்துக்கள் அதாவது நியூட்ரியன்ட்ஸ்லாம் வந்து நல்லா உடனே அப்சர்வ் ஆயி வித்தின் ஒரு 2, 3 நாள்குள்ளேயே நம்ம செடி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க உரங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுங்க. நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெறையா உரங்கள் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்க டைம் இருந்தது அப்படின்னா, நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ப்ரூனிங். அத வந்து கட் பண்ணி விடுவாங்க. ஸோ அது எப்போன்னு நான் சொல்றேன். இப்ப தான் நீங்க மணி பிளான்ட் வச்சிருக்கீங்க. ஒரு 1 மந்த் ஆகுது. நல்லா வளருது. அப்படி உடனே நீங்க கட் பண்ணாதீங்க. ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் நல்லா வளர விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து கட் பண்ணுங்க.
கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, நல்லா அதிக இலைகள் வந்து கொஞ்சம் புஷ்ஷியா இருக்கும். நெறையா பேர் வந்து அடர்த்தியா மணி பிளான்ட் இருக்கணும்னு சொல்லி நீங்க நெனைப்பீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நல்லா புஷ்ஷியா வளரும். ஃபர்ஸ்ட்டு நீங்க வளர்த்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க கன்ஃபார்ம் கட் பண்ணிட்டு, வீட்ல நெறைய இடத்துல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ மெயினா பார்க்குறது நான் வளர்க்கும்போது ஃபேஸ் பண்ண ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த லீவ்ஸ்லாம் வந்து எல்லோ கலர்ல வருது. இலைகள்ல எல்லோ கலர்ல, மஞ்ச கலர்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொதுவா இந்த மஞ்ச கலர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமா தண்ணி ஊத்துறது. அதனால இருக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராப்பரா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. 2வது வந்து என்ன அப்படின்னா, அ உரம் வந்து அதிகமா குடுத்துருவாங்க. மணி பிளான்ட் மித்த செடிகளுக்கு கூட என்னன்னு நீங்க அதிகமா குடுத்தீங்க அப்படின்னா, அ லைட்டா தான் உங்களுக்கு தெரியும். அதோட சைட் எஃபெக்ட்லாம். பட் மணி பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப வீரியமான ஃபெர்டிலைசர் குடுக்குறீங்க அப்படின்னா, அது உடனே கருக ஆரம்பிச்சுரும். ஸோ பேலன்ஸ்டான ஃபெர்டிலைசர் வந்து இதுக்கு ரொம்ப குடுக்கணும். அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இந்த மணி பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, நெறைய பேர் நம்ம தண்ணீல வளர்ப்பீங்க. ஸோ தண்ணீல வளர்க்குறீங்க அப்படின்னா, உப்பு தண்ணி வந்து பயன்படுத்தாதீங்க. நல்ல தண்ணிய மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. அட் த சேம் டைம் வந்து தண்ணி வந்து 1 வாரத்துக்கு ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் மாத்தி ஆகணும். உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு 5 டேஸ்க்கு ஒன்ஸு கூட நீங்க தண்ணி மாத்துங்க. நீங்க தண்ணீல வளர்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 2 ட்ராப் அதாவது 2 ட்ராப் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 டே விட்டுட்டு, அதுக்கப்புறமா கழுவிட்டு இன்னொரு தடவ தண்ணி ஃபில் பண்ணிட்டு நீங்க அந்த பாட்டில்ல வைங்க. ஸோ பால்ல வந்து லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அத வந்து நம்ம தண்ணீல வளர்க்கும்போது அந்த பால் ஒரு ட்ராப் ஆட் பண்ணி குடுக்கறதுனால, அதில நல்லா சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும். நல்லா அதாவது ஷைனியா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்னு நீங்க மண்ல வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே, நீங்க தண்ணீல நல்லா பால கெடாத பாலா நல்லா பியூரா இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. அத தண்ணீல ஆட் பண்ணிட்டு, நல்லா இலைகள்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா, இலை வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். நான் ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருக்கேன். அத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்க. மித்தபடி இதுக்குங்கிறது ரொம்ப கேர் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சொன்ன இந்த டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் மணி பிளான்ட் வந்து எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். ஸோ பக்கத்தில யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா, அத நீங்க ஒரு துண்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு உங்க வீட்ல வந்து ஒரு கப் இருந்துச்சு அப்படின்னா, அதில நல்லா தண்ணி ஊத்திட்டு, மேலாப்ல அந்த இலைகள வந்து போட்டு விட்டுருங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ 2லேருந்து 3 நாள் நீங்களே பார்க்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் வேர்கள் வர ஆரம்பிச்சிருக்கும் தண்ணியிலேயேவும். 2 நாளுக்கு ஒரு முறை கூட நீங்க தண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு 1 வாரம் கழிச்சு அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம மண்ல நடவு செய்ய போறோம் இல்லையா? ஸோ ஒரு 7 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வளர்ந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்க சாயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இத வந்து நான் சொன்ன ப்ரொசீஜர் படி உங்க வீட்ல ஒரு இடத்துல நீங்க வச்சு பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க வளர்த்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது ட்ரிக் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதையும் கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல்ல நெறைய கன்டென்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா, அத நீங்க ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது நான் மாடிஃபை பண்ணணும், ஏதாவது ஸ்பீச்ல நான் இன்னும் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும், ஒரு சில கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய். நன்றி.